Hi students, now we are going to see the geomorphic process. Already we have seen the um, lithosphere endogenetic process, interior endogenetic process. We have seen about crust, core, mantle. Now we are going to see the geomorphic process, the process that act from the earth's interior towards the earth's surface are called internal process or endogenetic process. This process build the landscape and create top topo, topographic relief. See the external process and exogenetic process. These external process steers the landscape down into relativity low evaluated planes and shapes and the landforms created by endogenetic process. இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் வந்து என்ன ஆகுது, ஒரு சில காரணங்களால் ஒரு சில மாற்றங்களினால் அதில் சில மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத தான் சொல்ல வராங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு த இன்டர்னல் ப்ராசஸ். The internal process generated heat and react materials from deep below the earth's crust. Internal radioactivity is the principal sources of power for this process. இந்த இன்டர்னல் ப்ராசஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, எதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுது அதெல்லாம் வந்து எதில் வருது, எர்த் கர்ஸ்ட், அதாவது அந்த மேலோடு சொல்லுவோம் இல்லையா, பூமியின் மேலோடு, அதில் தான் வந்து என்னது இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் ரொம்ப அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, இன்டர்னல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பிளேட்டு டெக்டானிக்ஸ். The lithosphere is divided into a number of huge slabs of rocks called tectonic plates. The tectonic plates are divided into major and minor. These plates produce mountain ranges and other irregular surface features both on land and the ocean floor. This phenomenon is called plate tectonics. See, இப்போ லித்தோஸ்பியரில் இருக்கிற டெக்டோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னா, பூமியில், அதாவது இது வந்து ரெண்டு டைப்பாக பிரிச்சுருக்காங்க, ஒன்று வந்து மேஜர் அண்டு மைனர். இதில் பூமிக்கு அடியில், மவுண்டனுக்கு கீழே அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, லேண்ட்லேயும் இது இருக்கும், ஓஷன்லேயும் இது நடக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, பிளேட் டெக்டோனிக் அப்படி சொல்கிறாங்க. The tectonic plates is due to thermal energy from the metal. இந்த டெக்டோனிக் வந்து மென்டலில் வந்து உருவாகுது அப்படி சொல்கிறாங்க. The plate movements and its relations to earthquake and volcanic activities. இந்த மாதிரி மாற்றங்கள்னால என்ன வருது, earthquake, volcanic activitiesலாம் வருது சொல்கிறாங்க. For example, the types of plate boundaries. Convergent boundaries. The plate moves towards each other and sometimes a plate sinks with under other. The location where the sinking of the plate occurs is called a substitution zone. For example, fold mountain Himalayas. இப்போ எப்படின்னா, இந்த லாவாஸு இந்த பவுண்ட்ரியில் சொல்கிறோம் இல்லைங்களா, அதில் ஒரு சில மூமெண்ட்டில் வந்தால் என்ன மூவ் ஆகி அது தனியாக போகாமல் இன்னொன்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணியிருக்கும். அது பார்க்குறதுக்கு படிக்கட்டு மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். அதுதான் என்ன சொல்கிறாங்க, ஃபோல்டு மவுண்டெயின். அது வந்து எங்கே இருக்குது சொல்கிறாங்க, ஹிமாலயன்ஸில் இருக்குது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைவர்ஜென்ட் பவுண்ட்ரி. Here is the plate pull away from each other as the magma pushes up from the mantle. Mid-Atlantic ring. இது வந்து என்ன ஆகிடும், அந்த பிளேஸே அப்படியே தகர்த்து வேறு இடத்துக்கு தனியாக மேலே வந்து ஒரு இடத்த அப்படியே ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்துல அதுவும் வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணிக்கும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, டிவர்ஜ்ட் பவுண்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the convergent transforming boundary. Here is the plate is laid horizontally past each other. San Andreas fault.
இது வந்து என்னது ஹரிசாண்டல் ஆர்டர். ஹரிசாண்டல்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதில் வந்து அந்த ஆர்டரில் வந்து என்னாகும், ஒன்று பக்கத்தில் ஒன்று அந்த மாதிரி அப்படியே வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஆனால் அது தனியாக நமக்கு தெரியும். இது புதுசாக வந்து ஜாயின் பண்ணது, ஏற்கனவே இருந்தது. இந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனில் நடக்கிற மாற்றங்கள். ஸோ மூமெண்ட்ஸ் ஆஃப் த கான்டினென்டல் பிளேட்ஸ் டியூ டு த lateral compressional forces, the plates are forced to move upward and downwards. நார்மலாக இந்த பிளேட்ஸ்னால் ஒரு நம்மளுடைய இடம், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடு இல்லைன்னா இந்த கட்டடம், இந்த பில்டிங் அப்படி சொல்லுவோம் இல்லைங்களா? இந்த பிளேஸ், அந்த பர்டிகுலர் பிளேஸ், அதுதான் ஒரு பிளேட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஒரு சில நேரத்தில் என்ன அப்வர்டாக மாறலாம், மேலே இருக்க போக இல்லை டவுன் ஷேப்பில் மாறலாம், இல்லை ஃபோல்டிங்கில் வரலாம். திஸ் இஸ் கால்டு ஃபோல்டிங் மவுண்டெயின்ஸ் formed by the folding or called fold mountains. The process of the folding created lofty mountains ranges such as the Himalayan and the Alps. Himalayans-லயும் Alps-லயும் folding mountains இருக்குன்னு சொல்கிறாங்க. The plates are the continent motions with an averaging rate of the few centimeters per year. Seems slow, but over million of the year, the plates and the continental rings in them move a long way. For example, about 250 million years ago, the Indian plate was the part of the Gondwana land, which comprised of the modern Africa, Australia, Antarctica and South America. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். ஆனால் பட் என்ன ஆகும், ரொம்ப நாள் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக சென்டிமீட்டர் தள்ளி போய் அது வந்து என்ன ஆகிடும், அந்த கண்ட்ரியை விட்டு, அந்த பிளேஸை விட்டு ரொம்ப தூரத்துக்கு போயிடும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், த ஏஷியன்ட் சூப்பர் கான்டினென்ட் Gondwana and the began moving north and called Quant with Asia. The coalitions with the Eurasian plate along the boundary between India and Nepal formed the orogenic belt அப்படின்னு. அது வந்து என்னாகும், அந்த இது பிளேட் வந்து உருவாகுது, கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போய் உருவாச்சு சொன்னேன் இல்லையா? அது that created the Tibetan plateau and the mighty Himalayan mountains. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா earthquakes are generally caused by the sudden vibrations in the earth's crust, which spreads outward in all directions as waves from the sources of disturbance. நம்ம நார்மலாகவே earthquakeனா நமக்கு தெரியும். earthquakeனா என்னது, ஒரு சடன் மூமெண்ட், சடன் வைப்ரேஷன். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், earthquake சொல்லுவோம். அது வந்து என்னது, கர்ஸில் தான் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. An earthquake is called as focus hypocenter. The elastic waves are called epicenter. இப்போது இந்த எர்த்குயிக்கோடைய பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மெயின் சென்டர் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, உருவாகிறதுக்கு காரணமாக இருக்குது, அதுதான் என்னது, எபி சென்டர் சொல்கிறாங்க. அதை சுற்றி அந்த வளைவுகள் மாதிரி வருது பார்த்தீங்களா, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, ஃபோக்கஸ். அது கொஞ்சம் போனோடனே டெப்த்து, ஃபால்ட், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ், அப்படி கொஞ்சம் எர்த்குயிக், மேக்னியூட், அந்த மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே போகுது. இதான் எர்த்குயிக்கோடைய அந்த பாயிண்ட். So next topic let us see afterwards, children. Thank you, children.